வெல்கம் பேக் டு ஜெபிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெட் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க. நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நறுக்கி வச்ச ஒரு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. இப்போது கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடுங்க. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிடுங்க. நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ப்ரெட் பொடி மாஸ் ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துடுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.